சிஎஸ்கே வெர்சஸ் எல்ஹெச்சி மேட்ச்சில் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுத்தாங்க. நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பவுலிங் லைனப், அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்லேயும் சரி. ஆனால் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ பேட்டிங்கில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நேற்று எல்ஹெச்சி 166 ரன் அப்படின்ற பக்கத்தை அடிச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்க அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 ஓவர் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆர்சிபி பெரிய பெரிய பேட்டிங் லைனப் எஸ்ஆர்ஹெச் அப்படின்ற பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக பேட்டிங் லைனப்பில் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நேற்று மேட்சை குரூஷலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ஸோ விக்கெட் எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிடில் ஓவர் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 26 ரன் அப்படின்றது ஸோ மேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா தோனி 6-4 அப்படின்றத கொடுத்துருந்தாப்புல. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கும்போது நேற்று ஆட்ட நாயகனா தோனி இருந்திருக்காரு. ஃபீல்டிங்லேயும் சரி, ஸோ ரன் அவுட் பண்ணுறதுலையும் சரி. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷன் நம்ம சேனல்